ஹாய். ஒரு சயின்டிபிக் ரீதியான ஒரு மெசேஜை படித்தேன். என்ன அப்படின்னா, அணு கழிவுகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அணுமின் நிலையம்னு சொல்றோம், அணுவால அணு ஆயுதம்னு சொல்றோம், இன்னும் நிறைய நிறைய விஷயங்களுக்கு அணுவை யூஸ் பண்றோம். ஆனா இந்த அணுவை யூஸ் பண்றதுனால வரக்கூடிய அந்த அணு கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யறது? ஏன்னா அதனுடைய அணு கதிர் வீச்சுகள்ங்கிறதே பெரிய விஷயமா இன்று வரைக்கும் கூட ஜப்பான்ல அணுகுண்டு போட்டாங்க இல்லையா, அதனுடைய கஷ்டங்களை இன்று வரைக்கும் கூட அந்த மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த ஹிரோஷிமா நாகசாகில அந்த அணுக்கதிர் வீச்சினால இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட இந்த அணு கழிவுகளை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லா விஞ்ஞானிகளுமே, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளும் நன்மை இருக்கும்போது இந்த தீமையை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஜெர்மனியில இருக்கக்கூடிய பிஸ்கட் அப்படிங்கிற ஒரு அணு மையம், அதாவது யுரேனியம் தயார் பண்ணக்கூடிய அந்த அணு மையம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த இடத்துல எல்லா விதமான பொருட்களும் அணுவினால் செய்யக்கூடிய, யுரேனியத்தால் செய்யக்கூடிய அந்த விதமான பொருட்களை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது சோவியத் ரஷ்யா அப்படிங்கிற, இப்ப ரஷ்யான்னு இருக்கு இல்லையா, சோவியத் ரஷ்யான்னு ஒன்றா இருந்த நாடு இருந்த போது அது நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த ரஷ்யா இப்ப தனித்து போயிட்டதுனால அத அந்த அணு நடந்து கொண்டிருந்த அந்த இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அதற்கு யூஸ் பண்ண அந்த தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா, நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர்ல அந்த அணு கதிர்வீச்சுக்களுடைய அந்த வீச்சுக்கள் ரொம்ப அதிகமா பாதிப்புகள் இருந்திருக்கு. அதனால அதை வெளியிலையும் எங்கேயுமே அதை ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே மூடி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சமீபத்துல அதனை சரி இந்த அணு கதிர்வீச்சுகள் வெளியே வந்திருக்கேன்னா மூடிதான் வச்சிருக்கோம், வெளியில வந்திருக்கா, என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அந்த அணுக்கதிர் வீச்சுக்கள்ல சில பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆயிருக்கிறத பார்த்திருக்காங்க. அதுலயும் அதிசயமா அந்த பாக்டீரியாக்கள் தானா அந்த அணு கதிர்வீச்சு உள்ள அந்த, அதாவது பாதிப்புகள் அதிகம் ஏற்படுத்தக்கூடிய அணு கதிர்வீச்சு உள்ள அந்த நீர்ல பாக்டீரியா தானாகவே உருவாகியும் அதுல இருந்த கதிர்வீச்சு நச்சு இருக்கு இல்லையா, அந்த விஷங்களை எல்லாம் தானே சாப்பிட்டுருக்கு. 95% அந்த அணு கதிர்வீச்சு பாதிப்பு உள்ள நச்சு பொருட்களை உணவாக உண்டிருக்கு அந்த பாக்டீரியா. இதை பார்த்த உடனே விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இயற்கையாகவே இதற்கு ஒரு வழியை காமிச்சிருக்கு.